எப்படி அழகா சனாதன தர்மத்தினுடைய கொள்கைகள் சொல்லப்பட்டுள்ளன, எப்படி சைவ கடவுளர்களும் வைணவ கடவுளர்களும் எல்லாரும் பேசப்பட்டுள்ளார்கள். அதில் விசேஷமா அடியன் பேச வந்தது வைணவம், அதனால விசேஷமா எப்படி விஷ்ணுவை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை சேர்த்து உங்களுக்கு இப்போ விஷயமாக்குகிறேன். ரொம்ப அழகான பாட்டு பரிபாடல். முதல் பாடல்ல என்ன சொல்றது, இதில் ஆச்சரியம்னால் இதுக்கு மட்டும் ஒரு 10 நாள் இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம புரிதல் மொத்தத்தையும் மாற்றிவிடலாம். அவ்வளவு அழகான பாட்டெல்லாம் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேதாந்த வாக்கியம் சொல்லணும், அதுக்கு ஆழ்வார் நாயன்மார் பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், அந்த வேதாந்தத்துக்கு ஆழ்வார் பாட்டுக்கு நடுவில் சங்கத்தமிழ்னு சொல்லணும். அப்போ வேதாந்தத்தை சங்கத்தமிழ் வாங்கிக்கிறது, அழகாக விளக்குகிறது, அதை வாங்கிக்கிறார்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடுறார்கள். இதை நம்ம காலத்துக்கு தகுந்து என்ன அழகான ஒரு அமைப்பு தெரியுமோ, இந்த அமைப்பை நன்னா தமிழர்கள் கற்றுனுட்டோம்னால் குழப்பத்துக்கு இடமே கிடையாது, யாரும் நம்மளை குழப்ப முடியாது. இன்னைக்கு ஏன் குழம்பி இருக்கோம்னால் சங்கத்தமிழை படிக்கலை, அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கல. இப்போ உங்கள் வீட்டில் கம்பராமாயணம் புஸ்தகம் இருக்கும், வால்மீகி ராமாயண புஸ்தகம் இருக்கும், பாகவதம் இருக்கும். ஆனால் எத்தனை பேர் வீட்டில் சிலப்பதிகாரம் இருக்குது, சிலப்பதிகாரோட இருக்கும். பெரும்பானாற்றுப்படை எத்தனை பேர் வீட்டில் இருக்குது, அகநானூறு புறநானூறு எத்தனை பேர் வீட்டில் இருக்குது. எல்லாம் தெரியாது சுவாமி, இங்கே அகமும் புறமும் போரும் போர்னு இருக்குது, காத்தால போயிட்டு ராத்திரி வர்றதுக்குள்ளே நீர் என்னமோ அகநானூறு புறநானூறுங்கிறீர்னு சொல்கிறது கொஞ்சம் முணுமுணுன்னு காதில் கேட்கறது. ஆனால் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பக்கம் அதை படிக்கலை, ஆனால் அது சொன்னத்தையே இல்லாமல் வேற எதையோ சொல்லிட்டு இருக்கிறவர்களுடைய பேச்சை மட்டும் நித்தியம் கேட்டுடுறோம். எப்படி ஒவ்வாமை வருது பாருங்க. ஒன்றும் நான் ஏதோ ஓரளவு படிச்சிருந்தேன்னால் சரி. இப்போ இதில் எத்தனை பேர் நீங்கள் கணக்காளர்கள் பொருளாதாரம் படிச்சிருப்பீர்கள், பல பேர் இருக்க மாட்டீங்களோ இல்லையோ. அப்போ பலர் இங்கே பொருளாதாரம் படிச்சிருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் வைத்தியர்கள், எல்லாரும் மருத்துவம் படிச்சிருக்கீங்களா? இல்லை. இப்போ ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் ஓஹோன்னு மருத்துவர்களுக்கு முக்கியமான அபிப்பிராயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுங்க. நான் அதெல்லாம் கிட்டக்கே போனதில்லை, படித்ததில்லை. அதை போட்டு வச்சுன்னு 1.5 மணி நேரம் தினமும் பார்ப்பீர்களா? சாமி ஆனாவும் புரியல, இதை யார் போய் பார்க்குறது, விட்டுடுவோம் இல்லையோ. அப்போ மருத்துவம் படிக்கலைன்னா மருத்துவ சொற்பொழிவு கேட்க மாட்டோம், வக்கீலுக்கு படிக்கலைன்னா வக்கீல் சொற்பொழிவு கேட்க மாட்டோம், பொருளாதாரம் படிக்கலைன்னா பொருளாதார சொற்பொழிவு கேட்க மாட்டோம். அப்போ சங்கத்தமிழ் படிக்கலைன்னால் தமிழை பற்றி பேசுகிற சொற்பொழிவு கேட்கக்கூடாது இல்லையோ. இவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. இப்போ சங்கத்தமிழை படிக்கலை, ஆனால் தமிழ்னு பேசுகிற சொற்பொழிவை மட்டும் கேட்டுட்டேன்னால் அது எப்படி சங்கத்தமிழ் படித்ததாகும்? சரி, சொல்கிறவராவது எனக்கு சங்கத்தமிழ் பாட்டை சொல்லி கொடுக்கணும், அதையும் சொல்கிறதே இல்லை, பேர் மட்டும் சங்கத்தமிழ்ங்கிறாரேனால் அது தப்பு இல்லையோ. நானே இப்போ 40 நிமிஷம் ஒரு பாட்டு இல்லாமல் சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ நான் மட்டும் பேசினேன்னா இத்தனை நேரமாக சங்கத்தமிழ்னு சொல்லியிருக்கேன், நான் ஒரு பாட்டு கூட சொல்லலையே. இனிமேல் இதுக்கு அந்த தப்பை தொடரணும். முதல் பாட்டுக்கு போடுவோம். பரிபாடலில் முதல் பாடல் சொல்லுகிறது, 1000 விரித்த அணங்குடை அருந்தலை தீவுமிழ் திரளொடு முடிமிசை அணவர மாவுடை மலர் மார்பின் மையில் வால் வளை மேவி சேய் உயர் பணமிசை எழில் வேளம் ஏந்திய வாய் வாங்கும் வளைநாஞ்சில் ஒரு குழை ஒருவனை. பாட்டு ரொம்ப பெருசு, நான் ஒரு பகுதியாக மட்டும் சொல்கிறேன், ஏன்னா மொத்த பாட்டெல்லாம் பார்த்து படிக்க முடியாது. இப்போ 1000 விரித்த அணங்குடை அருந்தலை, ஆதிசேஷ பர்யங்கத்தில் படுக்கையில் திருமால் சயனித்திருக்கிறார். தொடக்க முதல் பாட்டு பரிபாட ஆரம்பிக்கிற சேவே 1000 தலை படைத்த நாகப்பாம்பின் பேரிலே திருமால் சயனித்திருக்கிறார். தீ உமிழ் திரளொடு முடிமிசை அணவர, தீ உமிழ் அந்த தன்னுடைய மடியில் வச்சிருக்கிற பெருமானை ரட்சிக்கிறதுக்காக 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் ஆங்காரவார மது கேட்டு அழல உமிழும். ஆழ்வாருடைய அழகான பாட்டு. அதை போல அவர் தீ உமிழ்ந்து கொண்டிருக்கிறார். மேலும் சொல்றார், மாவுடை மலர் மார்பின் மையில் வாழ் வளை மேனி சேவுயர் பணமிசை எழில் வேழம் ஏந்திய வாய் வாங்கும் வளநாஞ்சில் ஒரு குழை ஒடுவனை. ஆதிசேஷன் பல சரீரங்களை எடுத்துக்கொள்ளுகிறார். அப்படின்னா பல உடம்புகள் எடுத்துட்டு பகவானுக்கு வைகுந்தத்தில் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்னு ஆரம்பிக்கிறது. இந்த விஷயத்தை அப்படியே ஆழ்வார் மனசில் வாழ்ந்தார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரபடியாம், நீழ்கடலுள் என்னும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமடையாம், திருமாருக்கு அரவு. இது ஆழ்வாருடைய பாட்டு, முதல் திருவந்தாதி பாட்டு. இப்போ 3 விஷயம் சொல்கிறேன், ஒரு 2 இடத்த மட்டும் அந்த மாதிரி சொல்லிவிடுறேன். அதை போல் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியும், நேரமின்மை காரணமாக மட்டும் இப்போ சொல்லலேன்னு மனசில் வாங்கிக்கோ. ஏன்னா உபனிஷத்து என்ன சொல்கிறது, வேதாந்தம், சம்ஸ்கிருத வேதாந்தம். ஏகதா பவதி, த்ரிதா பவதி, சப்ததா பவதி, தசதா பவதி, சததா பவதி, சஹஸ்ரதா பவதி, இமான் லோகான் காமான் நீ காமரூப்யனு சஞ்சரன் ஏதத் சமகாயன் நாஸ்தே ஹாவு ஹாவு ஹாவு.
இது உபனிஷத் சொல்றது. அப்போ சம்ஸ்கிருத வேதாந்தம் இதை சொல்றதுன்னு வச்சுங்க. இப்போ பரிபாடல் பார்த்த போலே முதல் பாட்டு 1000 தலை உடைய ஆதசேஷனில் பெருமான் சயனித்திருக்கிறார். அவர் பல உருவங்களை எடுத்துக்கொண்டு தொண்டு புரிகிறார். இது பரிபாடல் சொல்றது. முதல் திருவந்தாதியில் பொய்கையாழ்வார் சொல்றார், சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமான், நின்னால் மரவடியாம். இந்த 3த்துக்கு பார்த்தோன்னு சொல்றேன். இங்கிருந்து வைகுந்தத்தை அடைந்தவன் ஒரு உடம்பை எடுத்துக்கொள்ளுகிறான், 3 உடல்களை ஏற்கிறான், 7 உருவங்களை ஏற்கிறான், 10 உருவங்களை ஏற்கிறான், 100 உருவங்களை ஏற்கிறான், ஆயிரக்கணக்கான உருவங்களை ஏற்கிறான். அந்த திருமால் எங்கு செல்கிறாரோ அவரை பின்தொடர்ந்து செய்த அனைத்து அடிமைகளையும் செய்கிறார். இது உபனிஷத்து சொல்லித்தார். அப்படியே பரிபாடல் என்ன சொல்றது? இப்போ பல உருவங்களை எடுத்துக்கொண்டு 1000 தலை நாகம் உள்ளார். அவர் மடியில் பெருமான் சயனித்திருக்கிறார். அவர் அனைத்து தொண்டுகளையும் செய்கிறார். அப்படியே ஆழ்வார் என்ன சொன்னார் பாருங்க, சென்றால் குடையாம், பகவான் செல்ல ஆரம்பித்தா ஆதிசேஷன் கொடையா வந்து நிற்பார். நின்றால் அவருக்கு பாதுகையா செருப்பா பாதரட்சையா இருப்பார். படுத்துனுட்டா படுக்கையா இருப்பார். படிக்கணும்னா விளக்கா இருப்பார். கட்டிக்கணும்னா தலகாணியா இருப்பார். உடுத்திக்கணும்னால் அவரே தான் பரியட்டமாக வஸ்திரமா இருப்பார். அப்ப திருமார் கரவு இத்தனையுமாக இருக்கிறார்னால் எவ்வளவு அழகா 3ஐயும் கோத்து எழுதி வச்சிருக்கார். வேதாந்தம் அதைத்தான் சொல்றது, பரிபாடல் அதைத்தான் சொல்லுகிறது, ஆழ்வார் பாட்டு அதைத்தான் சொல்றதுனால் எத்தனை கால வித்தியாசம். ஒன்றுன்னு ஒரு காலத்தில் பிறந்தவா பேசினதே இல்லை. இது வேதாந்தத்துக்கு காலமே கிடையாது, அவ்வளவு பழமை. சங்கத்தமிழ்னு சொல்லிட்டுனாலே 5000 வருஷம் பழமை. ஆழ்வார்கள் ஆராய்ச்சி படி பார்த்தாலே 1300. அப்போ 1300ஓட கருத்து, 5000த்தினுடைய கருத்து, காலம் தெரியாத வேதாந்தத்தின் கருத்து, அனைத்துமே ஒரே கருத்து. அது சனாதன தர்மத்தின் கருத்து. இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் இருந்தால் இது ஆதாரமா நம்பிக்கையோடு இருப்போமா? ஏதோ ஒன்றில் நம்மால நம்பிக்கை வைக்க முடியுமா சொல்லுங்க? அப்ப தெளிவா இருக்குப்போ ஆதிசேஷன் அவர் படுக்கை, அதில் திருமால் சயனித்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் முதல்ல பார்த்தோம். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம். இன்னும் அழகான அர்த்தம் சொல்றேன். அந்த திருமாலுடைய திருமேனி எப்படி இருக்குன்னு அதே பரிபாடல் வர்ணிக்கிறது. எரிமலர் சினைய கண்ணை, பூவை விரிமலர் புரையும் மேனியை, மேனி திரிஞமர்ந்து அமர்ந்த மார்பினை, மார்பில் தெரிமணி பிறங்கும் பூணினை, மால்வரை எரி தெரிந்தன்ன பொன்பொனை உடுக்கையை, சேவலம் கொடியோய் நின் வலவையின் நிறுத்தும், ஏவல் உழந்தமை கூறும் நாவல் அந்தணர் அருமறை பொருளே. நாவல் அந்தணர் அருமறை பொருள். நன்ன மனசுல வாங்கோ. நாவல் வேதத்தை நன்கு கற்றிருக்கிற அந்தணர்கள், பிராமணர்கள். அருமறை பொருள் அந்த பிராமணர்களுடைய சொத்தாக சொல்லப்பட்ட வேதம். அந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்னால் திருமாலே ஒன்னை இப்படி வர்ணிக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறார். அப்ப அதுதான் இவருடைய மதம். வேதம் இப்படி திருமாலை வர்ணிக்கிறதா என்னன்னு இப்போ எரிமலர் சினைய கண்ணை. எரிமலர்னா மலர்ந்த 2 தாமரை. அப்ப தாமரை கண்ணன் கமலக்கண்ணன்னு தொடங்குறதுபார். உபனிஷத்து சொல்லச்சே தஸ்ஸயதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி, மலர்ந்த தாமரைகளை ஒத்த திருக்கண்கள் படைத்தவன் திருமால். அப்படியே பரிபாடல் சொல்றது எரிமலர் சினைய கண்ணை, அந்த மலர்ந்த தாமரையொத்த கண் படைத்தவர். பூவை விரிமலர் புரையும் மேனியை, அவருடைய திருமேனி என்ன வர்ணத்தில் இருக்கும்? கருப்பு மேகத்தை போல இருக்கும். நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா, நீருண்ட கார்மேகத்தை போல திருமேனி இருக்கும். உபனிஷத்து அதை சொல்லித்தா. ஆழ்வார் சொல்லும்போது மேகவண்ணா மின்னுமா மழதவழும் மேகவண்ணா விண்ணவரதம் பெருமானே அருளாயன்னு அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறைய வெளிப்படுத்த வம்மான் தன்னைன்னு திருமங்கையாழ்வார் பாசுரம். அப்போ ஆழ்வார் பாட்டிலையும் மேகவண்ணன் இருக்கு. பரிபாடல் என்ன சொல்றது? பூவை விரிமலர் புரையும் மேனியை. அதசி புஷ்ப சங்காசம்னு கண்ணனை பற்றி கிருஷ்ணாட்டகத்தில் சொல்லுவோம். அப்படின்னா காயாம்பூ வண்ணத்தவன்னு சொல்லுவோம். அந்த காயாம்பூ போன்ற நிறமுடையவன் பகவான். அப்புறம் மேனி திரிஞ்சமர்ந்து அமர்ந்த மார்பினை, இதுதான் அழகு. நேர திருமால்கிறதுக்கு அடையாளம் சொல்றது. திரு என்கிற மகாலட்சுமி எங்க அமர்ந்திருக்கிறாள்? மேனி திரிஞ்சமர்ந்து அமர்ந்த மார்பினை, மார்பில் வலப்பக்கத்தில் மேலே திருவுக்கு இடம் கொடுத்திருக்கிறான். அப்ப மகாலட்சுமியை திருமார்பில் கொண்டவன். உபனிஷத்து சொல்லச்சே கிரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோன்னு சொல்லித்து. லக்ஷ்மி தேவி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி மூவரும் நாச்சிமார்கள். உத்ருதாசி வராகேன கிருட்டேன சதபாகுனா, அந்த பெண்ணை நீ திருமார்பால் தாங்குகிறாய். உபனிஷத்து சொல்றது. ஆழ்வார் பாட்டில் சொல்லச்சே எல்லாம் அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்க உரைமார்பா, திருமார்பில் தான் மகாலட்சுமி இருக்கா. பரிபாடல் சொல்லச்சே மேனி திரிஞ்சமர்ந்து அமர்ந்த மார்பினை, திருமார்பில் தான் பிராட்டி அமர்ந்திருக்கிறாள்.
மார்பில் தெரிமணி பிறங்கும் பூணினை. அதோட நிற்கலை. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு நம்பெருமாளை சேவிக்க போனால் நடு நாயகமா நீலநாயக கல்லுன்னு அணிஞ்சிட்டு இருப்பார். அதுதான் குருமாமணி பூண். கௌஸ்துபம்னு சொல்றோம். அப்ப கௌஸ்துபத்தை அணிந்து கொண்டே விளங்குகிறார். மார்பில் தெரிமணி பிறங்கும் பூவினை மால்வரை எரி திரிந்தன்ன பொன்பனை உடுக்கையை. உடுக்கைன்னு சொன்னா அணிந்து கொண்டிருக்கிற ஆடை. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அப்ப இடுப்புல கட்டிட்டு இருக்கிற ஆடை, அந்த ஆடை என்ன வர்ணத்தில் இருக்குமா? மால்வரை எரி திரிந்தன்ன. மால்வரை, இவர் திருமேனி கருப்பா இருக்கா, எரி திரிந்தன்ன. அந்த கருப்புக்கு நேர் எதிரா பீதாம்பரதரகா. பீதாம்பரம்னா பொன் வர்ணமான ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார். திரிந்தன்ன பொன்பொனை உடுக்கையை, பொன்னை போல இருக்கிற உடுக்கை ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார். ஆக ஏவல் உழந்தமை கூறும் சேவலம் கொடியோய். இந்த இடத்துல சேவலம் கொடியோய், சேவலை கொடியிலே உடையவன் எடுத்து. அங்கதான் சந்தேகம் வரும். இத்தனை நீ திருமால்னு சொன்னீர், சேவலை கொடியில் உடையவன்னா முருகன் இல்லையோ? முருகனுக்கு திரு மார்பல் இருப்பலான்னா? முருகன் மலர்ந்த தாமரை போல தாமரை கண்ணனா? முருகன் மேகத்தை போல கருப்பா இருப்பாரா? அது எதுவுமே ஒத்து வராது. அப்ப சேவலம் கொடியோய்னு இருக்கேன்னால், சேவல் என்னால் ஆண் கருடனுக்கு சேவல்னு பேர். இதுதான் தமிழ்ல இருக்கிற ஆபத்து. ஆண் கருடன் மற்ற எல்லாத்தையும் இப்போ பொருந்த விடணும் இல்லையோ? இப்போ திடீர்னு சேவல்ங்கிறத சேவல் கோழின்னு எடுத்துனுட்டோம்னால் அப்போ முருகன் அர்த்தம் கிடைக்கும். முருகன்னு கிடைத்தா மேனி வரணம் ஒத்து போடணும், கண்ணு தாமரைன்னு சொல்லணும், அவர் திருமார்பரில் லக்ஷ்மி இருக்கான்னு சொல்லணும். எதுவும் பொருந்தாது இல்லையோ? தனியாக சங்கத்தமிழ் முருகனை பற்றி விளக்குறது, நான் அதை சொல்லவே வரல, அது தனியாக இருக்கு. இப்போ திருமாலை பற்றி விளக்க வந்த இடத்தில் சேவலங்கொடியோய்னு சொல்லணும்னால் ஆண்கருடனை தன்னுடைய கொடியிலே கொண்டவனே. சேவலங்கொடியோய் நின் வலவையில் நிறுத்தும் ஏவல் உழந்தமை கூறும் நாவல் அந்தணர் அருமுறை பொருளே. அந்த நாவல் அந்தணர் நாக்கிலே வல்லமை படைத்த பிராமணர்கள், அவர்கள் எந்த வேதத்தை தங்கள் சொத்தாக கொண்டார்களோ அந்த வேதம் உன் பெருமையைத்தான் கூறும். यस्य किंचित जगत्यस्मिन् दृश्यते श्रूयते विवा अंतर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायण स्थितः. உள்ளும் புறமும் அனைத்திடத்திலும் நாராயணன் வியாபிக்கிறான். ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா. அது வந்து தான் சொல்றது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யா தேவ ஏகா நாராயணா. அனைத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதான் நான் இந்த பரிபாடலே சொல்ல வந்தது. இப்போ அப்ப திருமாலனுடைய மேனி அழகு சொல்றது, அவர் மகாலட்சுமி எழுந்துருளி இருக்காருங்கிறது இத்தனை இருக்கே இப்ப பாடல்ல. இதுதான் சங்கத்தமிழின் மாண்பு. இப்படித்தான் பல பாடல்களும் காணப்படுகின்றன. அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டு பார்த்தோம். இனிமே அதே பரிபாடல் ரெண்டாவது பாட்டு சொல்றேன், மூணாவது பாட்டு சொல்றேன், நாலாம் பாட்டு சொல்றேன். ஒவ்வொன்றும் வெவ்வேறு அர்த்தம் சொல்றது பாருங்க. அதை கேட்டுனா தான் அது அழகே புரியும். இப்போ இரண்டாம் பாட்டில் சொல்லும்போது அழகா சொல்றது, தொல்முறை இயற்கையின் மதியோ மரபிற்சாக கருவளர் வானத்து இசையின் தோன்றி உருவு அறிவாரா ஒன்றின் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும் கேழல் திகழ்வர கோலமொடு பெயரிய ஊழி ஒருவினை உணர்த்தலின் முதுமைக்கு ஊழியாவரும் உணரா ஆழி முதல்வ நிற்பெழுதும் தொழுது. ஆழி முதல்வ, வலக்கையில் சக்கரத்தை படைத்தவனே திருமாலே முதல்வனே. பேச்சு ஆரம்பிக்கிறது பாருங்க. இதை போல ஆணித்தரமா ஒவ்வொரு பாட்டும் சொல்லியிருக்கிறச்சே சங்கத்தமிழ் சனாதன தர்மத்துக்கு சம்பந்தம் இல்லாதுன்னு பேசியிருந்தா என்ன அர்த்தம்? இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நான் பேசினேன்னா சுவாமி போரும் சுவாமி எல்லாம் தெரியுது, எத்தனை சொல்லிட்டு இருக்க போகிற நீங்களே எழுந்துபடி விடுப்போம், அவ்வளவுதான் ஆகும். ஆனால் பின்ன இவ்வளோ தூரம் எல்லாரும் பேசிட்டு இருக்காளுனால் புஸ்தகத்தை எடுத்து படிக்காமை காரணம். ஒரு நிமிஷம் அதை எடுத்தோம்னு வச்சுங்க, நம்ம எல்லாருக்கும் தமிழ் தெரியுமே, அப்போ தாராளமாக உடனே புரிஞ்சு போயிடும் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். ஜகத்துக்கே காரணம் பிரம்மம். இந்த உலகத்தை படைப்பவர் பிரம்மன் தான். இப்ப யாரெல்லாம் சங்கத்தமிழ்ங்கிறாளோ சற்றே முதுகை தீண்டி கேட்க வேண்டும். உலகை படைப்பது பிரம்மம்னு சங்கப்புலவர்கள் கூறுகிறார்களே, நீர் ஒத்துக்கொள்கிறீரா? அப்படின்னால் பிரம்மத்தையே ஒத்துக்கலேன்னு வரும். அப்ப சங்கப்புலவர் உங்க கொள்கை இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் அப்ப சங்கத்தமிழை உங்க கொள்கைன்னு சொல்லணும்? அப்ப சங்கத்தமிழ் வேண்டான்னு சொல்லிட்டோம். நான் முதல்லேருந்தே வாதாடுறது அதுதான். இப்போ சங்கத்தமிழ் உங்கள் மதம் இல்லைன்னு சொல்லிடுங்க, உபன்யாசத்தை இப்பவே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வாதத்துக்கு இடமே இல்லை இப்போ. ஏன்னா அது இல்லைன்னுட்டா நமக்கு கவலை இல்லையா? நம்மது சங்கத்தமிழ். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது நாம் வந்த மரபுங்கிறது சங்கத்தமிழ் மரபு. சனாதன தர்மம் ஹிந்து தர்மம்ங்கிறது சங்கத்தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால யாராக இருந்தாலும், அது நான் ஒன்றும் தமிழுங்கிறதுக்காக சொல்லலை, அது தெலுங்கராக இருந்தாலும் கர்நாடகத்து கன்னடமாக இருந்தாலும் மலையாளமாக இருந்தாலும் மராட்டிய மொழியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை அது சொல்ல வந்தது சனாதன தர்மம்.
அது சொல்ல வந்தது நம்ம பாரத தர்மம், இந்து தர்மம். அப்போ பாரத தர்மம்ங்கிறது புண்ணிய பூமி. அதை ஏற்றுக்கொண்டு வேதத்தின் அடிப்படையில் தான் இத்தனை பாஷையுமே பேசும். நாம் ஏதோ புது மொழி பேசினோம்னால் அதுக்கு குறை சொல்ல முடியும்? இப்போ ஆக உலகத்தையே படைத்து காத்து அழிப்பவன் திருமால். அதைத்தான் இது சொல்றது. கருவளர் வானத்து இசையின் தோன்றி உரு அறிவாரா ஒன்றின் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழ் ஊழ் ஊழியும். பிரம்மம் படைக்க ஆரம்பிக்கச்சே முதல்ல தத்துவங்களை படைக்க ஆரம்பிக்கிறார். ஆகாசத்தை படைக்கிறார். ஆகாசத்திலிருந்து காற்றை படைக்கிறார். காற்றிலிருந்து நெருப்பை படைக்கிறார். அதிலிருந்து நீரை படைக்கிறார். அதிலிருந்து பூமியை படைக்கிறார். அதிலிருந்து கடல்களை படைக்கிறார். அப்படியே உபனிஷத்து சொல்றத விடாம இந்த பாடல் சொல்றது. அதோட நிறுத்தித்தா இதற்கு மேற்கொண்டு தன்னுடைய நாபி கமலத்திலே கொப்பூழில் பிரமனை படைக்கிறார். அவரை மேற்கொண்டு படைப்பை தொடருவார்னு சொல்லுகிறார். அவர் படைக்க போகும் சமயத்துக்கு ஹிரண்யாட்சன்கிற அசுரன் வந்தான். அதே புராண கதை. இப்போ ஹிரண்யாட்சன்கிற அசுரன் பூமாதேவியை புடவைய மடிக்கிறா போலே மடித்து கடலுக்குள் ஒளித்து வைத்து விட்டான். அவனை அழித்து பூமாதேவி மீட்பதற்கு திருமால் வராகாவதாரம் பண்ணுகிறார். அவதாரத்தளவு இறங்கிவிட்டார். எங்கோ பிரம்மம் அதெல்லாம் சொல்லிட்டு மட்டும் விட்டுடல. இப்போ திருமால் செய்யும் அவதாரம் கேழல் திகழ்வர கோலமுடு பெயரிய ஊழி ஒருவினை உணர்த்தலின். கேழலொன்னாகி இழந்த கேசவான்னு பாட்டு. கோலவராகமன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று நீ போக்குவனோ என்ன ஆழ்வாருடைய பாஷம். வராகாவதாரம்னு கேள்விப்படுறோம் இல்லையோ? அந்த கேழலைத்தான் சொல்றார். கேழல் திகழ்வர கோலமுடு பெயரிய ஊழி ஒருவினை உணர்த்தலின் முதுமைக்கு ஊழியாவரும் உணரா. யாருக்கு தெரிய போகிறது அந்த உன்னுடைய பெருமை? நீதான் அவதரித்து பூமாதேவியை ரட்சித்து கொடுத்தீர். ஆழி முதல்வ நிற்பேணுதும் தொழுதும். ஆழி முதல்வனே, கடல் வண்ணனே, சக்கரத்தை கையில் பிடித்தவனே, உன்னையே நாம் தொழுகிறோம் என்பது 2ஆம் பாட்டில் உள்ளது. இப்போ சரி, அங்கிருந்து தாண்டி 3ஆம் பாட்டுக்கு செல்வோம். அது பாட்டிலையும் கொஞ்சம் குறுக்கையும் சில ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதையும் ஆங்காங்கு சேர்த்து பார்த்துப்போம். இப்போ 3ஆம் பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. மா அயோயே மா அயோயே மறுபிறப்பு அறுக்கும் மாசில் சேவடி மனிதர்கள் உருவின் மா அயோயே. மா அயோயேனா மாயோனேன்னு அர்த்தம். மாயோனேங்கிறது அது பழைய தமிழ் இல்லையோ? அடிக்கடி இந்த செய்யுளிசை அளபடையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு பாருங்க. ஊன்னு போட்டு ஊன்னு இறக்குவா. அது படிக்க கூட தெரியாது நமக்கெல்லாம். இப்போ நமக்கு வெறும் ஊவே தெரியல. இதுக்கப்புறம் மேலே குறில் நெடில் 2 சேர்த்து போட்டாலாம் தெரிய போகிறது. இப்போ ஓமை தொகைன்னா தெரிய போகிறதா? இல்குறள் ஓமைன்னா தெரியுமா? முற்று ஓமைன்னா தெரியுமா? எச்சம்னா தெரிய போகிறதா? அதெல்லாம் இலக்கண பக்கமே நம்ம இப்போ போகிறதே இல்லை. அது இப்போ தமிழகத்தினுடைய படிப்புன்னு இருந்தால் கூட தமிழ் தாள் 1, தமிழ் தாள் 2 அப்படின்னு 2 வச்சுருப்பா. 200 எழுத்தானும். ஆனால் அது இப்போ மத்திய அரசு கல்வின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோமோ அவ்வளோதான். எல்லாம் தாள் 1, ஒரே தாள் தான். இப்போ எழுதுறதே ஒரே தாள் தான். 2ஆம் பக்கமே எழுதுறது இல்லை. யாருக்கும் படிக்க போனோன்னா 2ஆம் பக்கம் எழுதுறது. இப்போ நான் கேள்வித்தாள் ஒரு தாள் சொல்லலை. இப்போ விடைத்தாளே ஒரு தாள். அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கோம். நேர் நேர் நிறை நேர் தேமாங்காய் புருமாங்காய் கருவளங்காய் கூவளங்காய்னா எந்த கடையில் கிடைக்கும்? அவ்வளோதான். தேமாங்காய்க்கு புரிமாக்காய்க்கு அவ்வளோதான் இப்போ மதிப்பு. ஆனால் தமிழ் சத்தம் ஒண்ணும்னா நிஜமாக தமிழ் உள்ளத்தில் இருக்கணும். இரத்த நாடிகளில் ஓட வேண்டும். அப்போ தான் தமிழ்னா இருக்க முடியுமே தவிர ஏனோ தமிழ்னு சொல்லிட்டு வெய்யறதுக்குன்னு தமிழ் வச்சுக்கூடாது. அதுக்காக தமிழ் எவ்வளோ தூரம் வாழ்த்துறதுக்கு தமிழா? யாரோ 4 பேரை வச்சுட்டு போகிறதுக்காக தமிழ் வச்சுட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகிடும்? நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம். இதுவா தமிழர் மரபு? யாராக இருந்தாலும் வா 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 தமிழ் படி. இது தமிழர் சொல்லி கொடுத்ததா? அல்லது நீ தமிழ்னே இல்லை போயிட்டு வாருந்தா? யார் வேணா இல்லாதே போட்டோம் சாமி. இன்னைக்கு அவர் தமிழ் படிக்க வராரா? எனக்கு ஆள் வேணும். இப்படிங்கிறது தான் எல்லாரையும் அரவணைச்சிக்கிற மரபே தவிர நீ இல்லைன்னுட்டா. ஒரு சீன பழமொழி உண்டு. எந்த ஒரு பாதை இருக்குன்னு வச்சுங்களேன், இது பொது பாதை இல்லை எங்களுக்கு மட்டும் அப்படின்னு கொஞ்சம் அங்கங்கே பலகை போட்டுருப்பா பாருங்க. இது பொது வழி அல்ல. அது சொல்கிறது அந்த பழமொழி. இது பொதுவில்லை உனக்கு மட்டும்னு ஒன்று வச்சிருந்தியானா 100 வருஷத்துல இது உனக்கும் இருக்காதுங்கிறது. 4 பேருக்கு திறந்து விடாமல் நீ மட்டும் வச்சுட்டு இருந்தே 100ஆவது வருஷம் உனக்கே இருக்காது. அப்போ பலரும் பயன்படுத்தினா தான் நிற்கும். நான் என் வீட்டில் 5000 புத்தகம் வச்சுருக்கேன். எங்கள் தாப்பனார் எனக்காக வச்சுட்டு போனார். 5800 புத்தகம் வச்சுருக்கேன். அது வச்சுருக்க 5800 நான் எங்கே பார்க்க? ஏதோ ஒரு தினம் படிக்கலாம், அங்கங்கே பார்க்கலாம். அதே இப்போ நான் ஒரு நூலகமாக்கி 4 பேர் வருவா ஜாகிரதையாக படிங்கோன்னு சொல்லியிருந்தேன்னால் அது இன்னும் இத்தனை நேரத்துக்கு 7800 புத்தகமாக இருக்கும். ஆனால் அது ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா வச்சுட்டு போன 5800 அப்படியே இருக்குது. நான் அது எல்லாருக்கும் திறந்து விடலையே, எனக்கு மட்டும்னு வச்சுருந்தேன். தப்பாக போச்சு.
அதை போல இப்போ நமக்கு தமிழ் எனக்கு மட்டும் நீ இல்லை நீ இல்லை நீ இல்லைன்னால் நமக்கே தமிழ் இல்லை. அதான் இப்போ நிலைமை. நாமே ஏன் இலக்கணம் சுத்தமாக படிக்க முடியலன்னா ஒத்துருமே இல்லைன்னு இல்லையோ, நமக்கே இல்லாதான் போட்டு. அதனாலே இது இப்போ அளபெடைன்னு சொல்லும் பாருங்க, அப்படிதான் சொல்ற. மா அயோ ஏ மா அயோ ஏ 3 தடவை மாயோனே மாயோனே. மாயவன் மாயாவி மாயிங்கிறது உபனிஷத்து திருமாலுக்கு கொடுத்த பேர். அது சொல்லும் போதே மாயாந்து பிரகிருதி வித்யாது மாயினந்து மகேஸ்வரம். மாயா என்று மூலப்பிரகிருதியை சொல்லுகிறோம். எதை கொண்டு உலகத்தை படைக்கிறானோ அந்த மூலப்பிரகிருதி மாயா. மாயி மாயாவி அந்த பிரகிருதியை தனக்கு கையில் வைத்துக்கொண்டு கருவியாக கொண்டு உலகை படைக்கிறாரே அவர் தான் மாயாவி. மாயாவி நாங்கள் ஏதோ நாடகத்தில் மாயாவிலாம் பார்த்துருக்கோமே, அவர் தான் கண்ணன். நாடகத்தில் நீங்கள் பார்த்த மாயாவி தான் கண்ணன். ஏன்னா எது பண்ணுறோம்னே தெரியாது பண்ணிட்டே இருக்காரோ இல்லையோ. அப்போ அஸ்மான் மாயி சஜத என்னும் மாயாந்து பிரகிருதி வித்யாது மாயனந்து மகேஸ்வரம் என்னும் மாயோனே மறுபிறப்பு அறுக்கும் மாசில் சேவடி. இதை விட மறுபிறப்புக்கு வேற பிரமாணம் வேணுமா உங்களுக்கு? இப்போ மறுபிறப்பே இல்லைன்னு பேசியிருந்தா அது சார்வாக மதம். எப்பவோ பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் கண்டிச்சுட்டார். இந்த மாற்று கருத்துடைய மதங்கள் எல்லாம் இன்று கிளம்பிய மதங்கள் அல்ல, ரொம்ப நாளாக இருக்கிற மதங்கள் தான். இன்று இருக்கிற மதங்கள் நீர்த்து போன மதங்கள். இதை விட ரொம்ப திருடமாக அந்த நாளில் வேதவியாசர் காலத்தில் எல்லாரும் பேசியிருக்கா, கண்டிக்கப்பட்டு விட்டன. அதனுடைய நீர்த்து போன ஸ்திதி தான் இன்னைக்கு இருக்கிற மதங்கள். அப்போ அதில் என்ன சொல்லும்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இதுக்கு தான் சார்வாக மதம் லோகாயத்தம்னு பேர். இப்போ கண்ணால் பார்க்குறது ஒத்துக்கோ, இந்த பிறவியை ஒத்துக்கோ, இதுக்கப்புறம் அடுத்த பிறவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நன்னா வாங்கி சாப்பிடு, நெய்யாக சாப்பிடு, பாலாக சாப்பிடு, பாதாம் பருப்பாக சாப்பிடு. சாப்பிட்றது காசு இல்லையா, கடன் வாங்கிக்கோ. கடன் வாங்கினா திரும்பி தரணும். என்ன தரவே வேண்டாம். தராட்டா பாவம் தான் இல்லைன்னு விட்டேனே. பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை மறுபிறப்பு இல்லை. நன்னா வாங்கு, நன்னா சாப்பிடு, யாருக்கும் பதிலே சொல்ல வேண்டாம்னு விட்டால் இதுதான் சார்வாக மதம்னு பேர். அப்போ இதை நேரம் மறுக்கிறார் பாருங்க. மறுபிறப்பு அறுக்கும். மறுபிறப்புங்கிறது பாபத்தின் புண்ணியத்தின் பலமாக வரும். அதை அறுக்கக்கூடிய திறன்படுத்தியது மாசில் சேவடி, பெருமானுடைய குற்றமற்ற திருவடிகள். அப்போ பெருமானுடைய திருவடிகளை பற்றினால் நம்முடைய மறுபிறப்பு அருந்துப்போம். மனிதர்கள் உருவின் மா அயோயே. அப்படின்னா யார் கொடுக்கிறா மோட்சத்தை? திருமால் மோட்சம் கொடுக்கிறார், வைகுந்தைத்தை நல்குகிறார். மறுபிறவி உள்ளதுன்னு சொல்லிட்டார். அது போறதுக்கு திருவடிகளில் சரணாகத்தின்னு சொல்லிட்டார். அந்த சரணாகதி பண்ணினவனுக்கு மோட்சத்தை கொடுக்குறான்னு சொல்லிட்டார். நான் 10 கேள்வியில் அடிப்படை கொள்கையில் சொன்னேனே, அது எல்லாமே பதில் இருக்கு பாருங்க. இப்போ அப்போ ஒத்துக்கிறதா இல்லையா? கர்மத்தை ஒத்துன்னு இருக்கு, மறுபிறவியை ஒத்துக்கிறது, சரணாகதியை ஒத்துக்கிறது, முக்திங்கிற இடத்தை ஒத்துக்கிறது. இதெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் சங்கத்தமிழர்கள். அந்த புலவர்கள் எல்லாரும் ஏற்றுட்டு இருக்கா, பரிபாடல் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படி இருக்கிறச்சே நானும் தமிழன்னு சொல்லிண்டேனாலே இனிமே கொஞ்சம் கர்ம ஜன்ம மறுபிறப்பு சரணாகதி மோட்சம் போகிறது வைகுந்தம் இது எல்லாத்தையும் ஒத்துக்கணும். அதனால் இனிமேல் யாரானும் தமிழ்னு பேசிட்டு இருந்தால்னா அவன் இதெல்லாம் நீ ஒத்துக்கிறீரான்னு கொஞ்சம் கேட்டுருங்க. ஒத்துக்கலேன்னு சொல்லிட்டா அப்போ நீங்கள் சங்கத்தமிழ் பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிடுங்க. நீங்கள் இனிமேல் அதை பற்றி பேசாதீங்க, விழா எடுக்காதீங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் விழா எடுத்துட்டு அவள் கொள்கை எல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நம்ம தானே கடைசியில் குழம்பி போடுறோம். மா அயோயே இது பாடினது, பாடினவர் கடுவன் இளவையினார், அவர் புருஷோத்தமனான பகவான் பெருமை சொல்றார். அதுக்கப்புறம் படைப்பை பற்றி விளக்குகிறார். தீவடி விசும்பு நிலன் நீர் ஐந்தும் ஞாயிறும் திங்களும் அரணும் ஐவரும் திதியின் சிறாரும் விதியின் மக்களும் மாசில் எண்மரும் 11 கபிலரும் தாமாய் இருவரும் தருமனும் மடங்கலும் 37 உலகமும் உலகினுள் மண்பதும் மாயோய் நின்வையின் பரந்தவை உரைத்தேம் மாயாவாய் மொழி உரதர வளர்ந்து. இதில் சொல்கிற செய்வர்கள் என்ன எழுதுறா, வேதம் இப்படி சொல்லியிருக்கு, அதை நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? வேதத்தை திருப்பி சொன்னால் தங்கள் கருத்து இல்லையாம்னு நான் வாதாடலாமோ இல்லையோ? நான் வேணும்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு தான் இப்போ வேணும்னு எதிர்கட்சி பேசுறதுன்னு அர்த்தம். இப்போ நான் வேணும்னு எதிர்கட்சி பேசுகிறேன், வேதம் சொல்லித்துங்கிறத திருப்பி சொன்னேன், ஆனால் இது என் கொள்கை இல்லை அப்படின்னு இந்த சங்கப்புலவர் சொல்லிடுவோம்னால் இப்போ இந்த பாட்டிலே வேதம் சொல்லித்துன்னு அவர் சொல்லலை, இப்படித்தான் படைப்பு ஓடுகிறதுன்னு எமது கொள்கைங்கிறார். அப்போ தங்களுடைய கொள்கையை ஒரு பக்கம் வேதம் சொல்லித்துன்னு ஒத்துக்கிறேன், நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏன்னா இப்போ நான் ஏதான் ஒன்று இவர் சொன்னார் அவர் சொன்னான்னு சாமி அவர் சொன்னதை திருப்பி சொன்னேன் எங்களுது இல்லைன்னு இல்லையோ? ஓஹோன்னு ஏதானு யாரானு ஒருத்தரை பற்றி தப்பாக பேசிடுவா. ஏன் தப்பாக பேசினேன்னு ஒன்று, அது அவர் எழுதினாருங்கிறத நான் மேற்கோளாக எடுத்தேன், என் கருத்தல்லான்னு தப்பிச்சு பாப்பா. சாமி அப்போ உம்ம கருத்தை கொஞ்சம் சேர்த்து சொல்லும். நீர் பாட்டுக்கு அவர் கருத்து இவர் கருத்துன்னுண்டா சொல்கிறச்சே அவருதுங்கிறது, கேள்வி வந்தால் என்னதுங்கிறது, நன்னா இருந்தால் என்னதுன்னு சொல்லணும், கெட்டதாக இருந்தால் அவர் தள்ள வச்சிடணும். அப்படி சொல்லக்கூடாது இல்லையோ? எதுவாக இருந்தாலும் பொறுப்பை நான் தானே ஏற்றுக்கணும். அப்போ நமக்குன்னு பொறுப்பு புலவராக இருந்துட்டா போருமா?
பொறுப்புடைய புலவராக இருக்கணும் இல்லையோ. தீவழி விளிம்பு, அப்போ இவர் சொல்லிட்டு இருக்கிற பெரிய பொறுப்பு இருக்கிற புலவர். இப்போ தீவழி விசும்பு, ஆகாசம், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, இது இத்தனையும் படைக்கப்படுறது. அதோட சொல்லலை, அது கூட எல்லாருமே ஒத்துணுடுவான். நாஸ்திகனும் ஆஸ்திகனும் ஆகாயம் இருக்குது, நெருப்பு இருக்குது, தண்ணீர் இருக்குன்னு மாட்டுறேன்னு சொல்ல மாட்டாள் இல்லையோ. ஆனால் அதுக்கு மேலே சொல்கிறார் பாருங்க, அரணும் ஞாயிறும் திங்களும் சூரிய சந்திரர்கள் ஒத்துன்னு தான் ஆகணும், யாரும் ஒத்துப்பா. அரணும் ஐவரும் திதியின் சிறாரும், திதி தேவியினுடைய மக்கள் தான் தேவர்கள்னு அர்த்தம். அதிதியினுடைய மக்கள்கள் அதிதிகள் தேவர்கள், திதியினுடைய மக்கள் அசுரர்கள். அப்ப தேவர்களையும் அசுரர்களையும் பகவான் படைக்கிறான்னு இருக்கே, முக்கியமான கொள்கை இல்லையா அது சாஸ்திர தர்மத்துக்கு. அப்ப இந்து தர்மத்தின் படிக்கு விதியின் மக்களும் மாசில் எண்பரும் அட்டவசுக்கள், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், 12 ஆதித்யர்கள், ஏகாதசி ருத்திரர்கள், 33 தேவதையும் சொல்லிட்டார். அப்ப தெளிவா இருக்கு, எல்லா தேவதைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். வேதத்துல சொல்ற தேவதைகள் தான் இங்க இருக்கா. 11 கபிலரும், தாமா 20, தருமனும் மடங்கலும், மூவேழ் உலகமும். 7 14 லோகம் இருக்கா. மேலே 7 லோகம், கீழே 7 லோகம். அப்போ பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம், மொத்தம் புராணத்தின்படி இருக்கே. அந்த புராணத்தில் சொல்லியிருக்கிறபடிக்கு தான் 7 14 லோகத்தை சொல்றார். 7 உலகமும் உலகினுள் மன்பதும் மாயோய் நின்வையின் பரந்தவை உரைத்தேன். மாயோய் திருமாலே பரபிரம்மே, உன் திருமேனியிலிருந்து தான் இது இத்தனையுமே பிறந்தனாங்கிறத தெரிஞ்சுனுட்டேன். இதைத்தான் உபனிஷத்து சொல்றது. ஆகாஷாத் வாயு எல்லாமே பகுஸ்யாம் பிரஜாயேய ஹந்தாஹம் இமாஸ்திஸ்ஸோ தேவதாக நாமரூபே வியாகரவாணி. அதனால் இப்போ உங்களுக்கு இந்த வேதாந்த வாக்கியம்லாம் புரியறதோ இல்லையோ கவலைப்படாதீங்க. இதெல்லாம் தமிழில் இருக்கான்னு ஐயப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இருக்குங்கிறதுக்கு தான் இப்போ பாட்டு சொல்கிறேன். கர்மத்தின் வழி பிறக்கிறோம், பிரம்மத்திடத்திலிருந்து தான் உருவாக்கப்படுகிறது, அவரிடத்தில் தான் லயிக்கிறோம். அதைத்தான் இந்த 3ஆம் பரிபாடல் சொல்ல வந்தது.